ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருபு லைஃப் ஸ்டைல். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் சால்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ரைஸ், பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம பேஸ்ட்டும் அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அண்ட் கொஞ்சம் கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கேஷ்யூஸ் இல்லைனா நீங்கள் கசகசா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேங்காய், வேர்க்கடலை அண்ட் பொட்டுக்கடலை போட்டு கேஷ்யூஸ் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட போகிறோம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நல்லா கருவேப்பிலை போட போகிறோம். நல்லா தாளித்து விடுங்க. இதை நான் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு இது நல்லா பொரிஞ்சக்கப்புறமேட்டுக்கு ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் அதில் ஃப்ளேவர்ஸ் இறங்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். ஸோ எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ அது நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆப்ஷனலாக சிக்கன் ப்ராத் சேர்த்துருக்கேன். அது கம்பல்சரி கிடையாது. உங்கள்கிட்ட இருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த ப்ராத் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது, மசாலா மிக்ஸ் ஆகி வந்தோடனே நம்ம சிக்கனை இதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு இப்போ அந்த சிக்கனோடைய தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் வெளியே வரும். ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அண்ட் அதுக்கு ஈக்குவலான தண்ணி, நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் சால்ட் பார்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்னும் எனக்கு தேவைப்படுச்சு. சால்ட் போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கி வச்சிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இந்த சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்தோட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.